Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போது நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து துதித்து மகிமைப்படுத்துவோமாக. எல்லோரும் என்னோடு சேர்ந்து மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya வல்லமையா எங்கள் அக்கினிமயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுகிற சர்வ வல்லவர் அவர். ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுகிற சர்வ வல்லவரே நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். மாட்சிமை நிறைந்தவரே நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya மகத்துவம் மாட்சிமை நிறைந்த சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya சர்வ லோகத்துக்கும் எஜமானனே பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ லோகாதிபதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya மாட்சிமையே மகத்துவமே. ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ லோகாதிபதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அற்புதர் அற்புதர் கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நல்லவர் நல்லவர். நம்முடைய தேவன் கல்வாரி நாயகன் நமக்காக ஜீவன் விட்டவர். நம்மை ஹalleluya ஹalleluya மீட்கும்படியாக ரத்தம் சிந்தியவர். ஹalleluya நம் பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டவர். பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நம்முடைய தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுகிற சர்வ வல்லவர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினிமயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 மகத்துவம் மாட்சிமையானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஆண்டவரே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். மகத்துவம் நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அற்புதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 மாட்சிமை மகத்துவமானவரே நீர் நல்லவர் 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 வல்லவர் வல்லவர். ஹalleluya 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 எங்கள் சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 எங்கள் அக்கினியே எங்கள் கண்மலையானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya நீர் சிறந்தவர் சிறந்தவர் வல்லவர் வல்லவர் நல்லவர் நல்லவர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya சர்வ லோகாதிபதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 மகத்துவம் மாட்சிமையானவரே நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹalleluya எங்கள் இரட்சகரே எங்கள் இரட்சித்த தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya மகத்துவம் நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya நம்முடைய தேவன் ஆராதனைக்குரிய தேவன். சர்வ வல்லவர் சர்வ வல்லவர். ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. துதிக்கு பாத்திரரே தூயோனே மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினிமயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர எங்கள் துதிக்கு பாத்திரர் நல்லவர் நல்லவர் வல்லவர் வல்லவர் மகிமையானவர். ஹalleluya 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 எபனேசரே மட்டுமாய் நடத்திய எபனேசர் இனிமேலும் நம்மை நடத்தி செல்கிறவர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya நம்முடைய இரட்சகர் வல்லவர் வல்லவர். ஹalleluya ஹalleluya அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya ஹalleluya அவரால் எல்லாம் ஆகும். ஹalleluya ஹalleluya விடுதலை நாயகன் அவர். ஹalleluya நம்மை நம் குடும்பத்தை விடுவிக்கிற தேவாதி தேவன் அவர். ஹalleluya ஹalleluya எங்கள் தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மீட்க நல்ல மேய்ப்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல மீட்பரே. ஹalleluya அவர் நம்முடைய மீட்பர். ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லவர் நீர் நல்லவர் எஜமானன். ஹalleluya 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 ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 தூயோனே துதிக்கை பாத்திரரே. ஹalleluya 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 மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர 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 சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். ஹalleluya மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya பரிசுத்தரே ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya மகத்துவமான தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயம் ஆச்சரியம் மாணவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜீவனே ஹalleluya. எங்கள் நித்திய ஜீவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக ஜீவன் தந்தவரே ஹalleluya ஹalleluya. நாங்கள் பிழைக்கும்படியாக எங்களுக்காக உமது ஜீவனை தந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அபிஷேகநாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லவர் நம்முடைய எஜமானன், சர்வ வல்லவர் நம்முடைய எஜமானன். ஹalleluya. எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சிருஷ்டியரே ஹalleluya ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆலோசனை கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே நீர் நல்லவரானவரே, பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ லோகத்துக்கு எஜமானனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவ மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர் நம்முடைய தேவன், சர்வ வல்லவர் சிருஷ்டி கர்த்தர். ஹalleluya ஹalleluya. மகத்துவமே எங்கள் மாட்சிமையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் துதிக்கை பாத்திரரே, தூயோனே துதிக்கை பாத்திரரே. ஹalleluya. மகத்துவ மாட்சிமையானவரே, சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஹalleluya. மாட்சிமை பரிசுத்தர், சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினியே கனிமலையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. உயர்ந்தவரே சிறந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கை பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். தூயோனே துதிக்கை பாத்திரரே. ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் நம்முடைய தேவன், அற்புதர். அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவன், அற்புதர். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவன் நல்லவர், வல்லவர் வல்லவர். நம்முடைய தேவன் வல்லவர். அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஹalleluya. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அபிஷேகநாதனே, அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சிருஷ்டியரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. யெகோவா ஈரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இருக்கிறவராகவே இருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நித்திய ஜீவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவர், அநாதி சிநேகத்தால் நேசித்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாட்சிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர் நல்லவர். மகத்துவம் நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர், பரிசுத்தர். சர்வ லோகாதிபதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் நல்லவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை காணப்படுகிற தேவாதி தேவன். அவர் ஒருவரே உயர்ந்த அடைக்கலம். நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த அடைக்கலம் அவரே. உன்னதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்த அடைக்கலமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கேடகமே, எங்கள் கோட்டையை மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களை நன்மைகளால் திருப்தியாக்குகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. உம்முடைய நன்மைகளால் வசத்தை திருப்தியாக்குகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாட்சிமை மகத்துவம் நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே. ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. எங்களை ஏற்றுக்கொண்ட தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்களை ஏற்றுக்கொண்டவரே. ஹalleluya. எங்கள் மீது அன்பு வைத்த தேவாதி தேவனே. ஹalleluya 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 ஹalleluya. எங்களை ஆண்டவரே நேசித்த தேவனே, நேசித்ததால் எங்களை அழைத்துக் கொண்டீரே. உமது அன்பிற்காக ஸ்தோத்திரம், உமது இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம், உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவர் நம்மை அழைத்த தேவன். ஹalleluya. நம் மீது அன்பு வைத்ததனால் அவர் நம்மை அழைத்தார். ஹalleluya ஹalleluya. நம்மை அழைத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். நம் மீது அன்பு கொண்ட தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ லோகாதிபதியாகிய தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நம்முடைய இரட்சகர். ஹalleluya. நம்முடைய இரட்சகரை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் இரட்சகரே, எங்கள் இரட்சிப்பின் தேவாதி தேவனே. ஹalleluya. எங்களை மீட்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர். நம்மை மீட்ட தேவன் சர்வ வல்லவர். ஹalleluya. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. நீதிமான்களின் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நித்திய ஜீவனை ஸ்தோத்திரிப்போம். நித்திய ஜீவனான தேவாதி தேவன். ஹalleluya. நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக நம்மை அழைத்தாரே, நம்மை மீட்டுக் கொண்டாரே. ஹalleluya ஹalleluya. நமக்காக ஓரிடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே மே
ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அற்புத நம்முடைய தேவன் ஆராதனைக்குரிய தேவன் ஹalleluya 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 இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆவியாய் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம் இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிப்போம் மாட்சிமை நிறைந்தவர் ஹalleluya பரிசுத்தர் பரிசுத்தர் சர்வ லோகாதிபதியே நீர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya நல்ல மேய்ப்பர் ஹalleluya எங்கள் மேய்ப்பரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் மேய்ப்பரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டியரே ஹalleluya ஹalleluya அற்புதர் ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே ஹalleluya ஹalleluya நம்ம மீது நோக்கமாய் இருக்கிற தேவனே ஸ்தோத்திரிப்போம் நமக்கு விடுதலைகளை தரும்படியாக நம் மீது நோக்கமாய் இருக்கிறாரே ஹalleluya ஹalleluya நம்மை ஆராய்ந்து அறிந்து நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya அபிஷேகநாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அவர் அபிஷேகநாதன் அக்கினியாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற தேவாதி தேவன் நம் குடும்பங்களில் அக்கினியாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டியரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த மகத்துவமானவரே நீர் பரிசுத்த ஹalleluya 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 ஆற்றலான தேவாதி தேவனே சக்தியாய் வெளிப்பட்டவரே ஹalleluya ஹalleluya மாட்சிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஆண்டவர் வல்லவர் சர்வ வல்லவர் மகத்துவமானவர் மாட்சிமை நிறைந்தவர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya நமக்காக ஹalleluya கல்வாரி சிலுவை குறித்து பிறந்தானே நம்மை மீட்கும் பொருளாக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினாலே நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya அவருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya 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 மனனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 சர்வ வல்லவர் நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் ஹalleluya ஹalleluya மகத்துவம் நிறைந்தவர் ஹalleluya 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 அற்புதர் ஆராதனைக்குரியவர் நல்லவர் வல்லவர் ஹalleluya மாட்சிமை நிறைந்தவர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினியே மே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் மகத்துவமே மே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 விண்ணதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் செங்கடலை பிளந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நீர் நல்லவர் ஹalleluya மாட்சிமை மகத்துவம் நிறைந்தவரே நீர் நல்லவர் ஹalleluya சர்வ சிருஷ்டியரே ஹalleluya ஹalleluya உம்மை போல தேவன் இல்லை ஹalleluya ஹalleluya எங்கள் மீது இரக்கமாய் இருந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் நல்லவர் ஹalleluya ஹalleluya உன்னதரே ஸ்தோத்திரம் எங்கள் அஸ்திவாரமே ஹalleluya எங்களுக்கு போதுமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களை ரட்சித்த தேவனே எங்கள் குடும்பங்களை ரட்சிக்கிறவரே எங்களை மீட்கிறவரே குடும்பங்களை ரட்சிப்போம் வல்லமை வெளிப்படப்படுகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் பரிசுத்த சர்வ லோகத்தை எஜமானனே பரிசுத்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அற்புதர் மகத்துவமானவரே ஹalleluya ஆராதனைக்குரியவரே ஹalleluya ஹalleluya முது வல்லமைக்காக ஸ்தோத்திரம் முது மகத்துவத்திற்காக ஸ்தோத்திரம் முது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya அக்கினியாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறவரே ஹalleluya ஹalleluya அபிஷேகநாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அக்கினியாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற விடுதலை நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 சமாதான பிரபுவே ஹalleluya பலவீனத்தில் பலப்படுத்துகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya கரம் பிடித்து நடத்துகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நம்மை கரம் பிடித்த தேவாதி தேவனவர் ஹalleluya ஹalleluya அற்புதர் ஹalleluya மகிமைக்கு பாத்திரரே நல்லவர் வல்லவர் ஹalleluya ஹalleluya
ஹalleluya அதிசயமானவர் ஹalleluya அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya சர்வ சிருஷ்டியரே ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அநாதி சிநேகத்தால் எங்களை இழுத்துக் கொண்டவரே ஹalleluya அவர் நம்மை அநாதி சிநேகத்தால் நேசித்த தேவன் ஹalleluya நம்மை எவ்வளவு அன்பு வைத்த தேவன் கிருபை நிறைந்தவர் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே ஹalleluya குடும்பங்களை விடுதலையை கொடுத்துக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya மாட்சிமை மகத்துவமானவரே ஹalleluya ஹalleluya இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடலாம் கேட்டு பாடுங்கள் ஆராதனை பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான் ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை என் ரட்சகரே ஆராதனை இயேசுவே ஆராதனை என் ரட்சகரே ஆராதனை கண்மலை ஆராதனை என்னை காண்பவரே ஆராதனை கண்மலையே ஆராதனை என்னை காண்பவரே ஆராதனை 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 நித்திய ஜீவனே ஆராதனை நித்திய பிதாவே ஆராதனை நித்திய ஜீவனே ஆராதனை நித்திய பிதாவே ஆராதனை வல்லமையே ஆராதனை மகிமையே ஆராதனை வல்லமையே ஆராதனை மகிமையே ஆராதனை 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 எபினேசரே ஆராதனை எல்லாம் வல்லவரே ஆராதனை எபினேசரே ஆராதனை எல்லாம் வல்லவரே ஆராதனை எல் ஷடாய் ஆராதனை எல் ரோயி ஆராதனை எல் ஷடாய் ஆராதனை எல் ரோயி ஆராதனை 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 இப்போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்து கொள்ளுங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாக்கோபு 5:17 எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை.
இங்கே எலியா என்பவனை குறித்து நாம பார்க்கலாம். எலியா என்கிற ஒரு மனுஷன், எலியா என்கிறவர் ஆவியில் நிரம்பி நடக்கிறவர். தேவனுக்காக அவர் வைராக்கியமாய் இந்த உலகத்தில் வந்து அவர் செயல்பட்டவர். கர்த்தரே தேவன், அவரே பரிசுத்தர் என்று அவர் வல்லமையாய் கர்த்தரை அறிக்கையிட்டு வல்லமையாய் செயல்பட்ட ஒரு மனுஷன் தான் எலியா. அவர் எப்படி பாருங்க, அவர் பாடுள்ள மனுஷன், நம்மை போல் பாடுள்ள அவர் அந்த தேவனின் வல்லமையில் நிறைந்து வெளிப்பட்டவர். அதாவது ஆவியில் நிரம்பி அவர் எப்போதுமே ஆவியில் நடந்தார் என்றுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவியில் ஒரு மனுஷன் நடக்க வேண்டும் என்றால் அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு தேவனோடு அவர் நெருங்கி இருக்க வேண்டும். அவர் எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக நின்றார் என்றுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக நின்று அவர் அறிக்கை இடுகிறவராகத்தான் இருந்தார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப ஆவியில் நிரம்பி நடக்கிற ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவர் அந்த அளவுக்கு தேவனோடு நெருங்கி இருக்க வேண்டும். அவரை குறித்து நாம பார்க்கும்போது நாம பார்க்கல, அப்பா தேவனோடு நெருங்கி இருக்கிற மனுஷன், அப்ப அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படி என்று நாம நினைக்கலாம். இல்லை, அவர் ஒரு நம்மை போல் பாடுள்ள மனுஷனாக இருந்தார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாடுள்ள மனுஷர் என்றால் அவர் ஆவியில் பலப்பட்டவராக இருந்தாலும் சரீரங்கள் மாம்சம் பலவீனமானது. அந்த மாம்சத்தில் பல கடந்து செல்கிறார் சூழ்நிலையில் அவர் பல இடங்களுக்கெல்லாம் கடந்து செல்கிறார். அந்த நேரங்களில் அவருடைய சரீரத்தில் பல பலவீனங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதனால்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அவர் கருத்தோடு ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஜெபம் பண்ணினாராம். அந்த கருத்தோடு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இதிலிருந்து அவர் கருத்தோடு எப்படி ஜெபித்தார் என்பதை நாம அவர் மூலமாய் நாம் இங்கே எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்று பார்ப்போம். அவர் அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அவர் மழை பெய்யாதபடிக்கு என்ன பண்ணாராம்? கருத்தோடு ஜெபம் பண்ணாராம். இது என்னடா, மழை பெய்யாதபடிக்கு எல்லாரும் மழை வேண்டும் மழை வேண்டும் என்றுதான் ஜெபிப்பார்கள். தேசத்தில் மழை இல்லை என்றால் என்ன பண்ணுவார்கள்? மழை வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். ஆனால் இந்த எலியா என்கிற மனுஷன் என்ன பண்ணினாராம்? மழை பெய்யக்கூடாது என்று கருத்தாய் ஜெபித்தாராம். அப்ப நீங்க பாருங்க, அந்த தேசம் எப்படி இருந்திருக்கும். அந்த தேசம் ஒரு அருவருப்பான தேசமாக இருந்திருக்கும். நாம கூட கொஞ்ச நாள் நாம கூட ஜெபிக்கிறோம், தேசத்தின் அருவருப்புகளை தேவன் நீக்கி போட வேண்டும், தேசத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நாம கூட ஜெபிக்கிறோம். அப்ப அவரு என்ன பண்ணி இருக்கிறார்? அந்த தேசம் அருவருப்பு நிறைந்ததாக இருந்ததனால் அந்த தேசத்தில் மழை பெய்யக்கூடாது, இந்த ஜனங்கள் அருவருப்புகளுக்கு உட்பட்டு போயிருக்கிறார்கள் என்று அவர் அறிந்து எவ்வளவோ அந்த ஜனங்களுக்கு எடுத்து சொல்லியும் அவர்கள் கேட்காததனால் என்ன பண்ணுகிறார்? இந்த தேசம் தேவன் கட்ட வேண்டும், இந்த தேசத்தின் வாசல்களை தேவன் அடைக்க வேண்டும். இவர் மழை பெய்யக்கூடாது என்று சொன்னால் மழை ஆகாது அல்ல. ஆனால் இவர் சொன்னால் அது போல நடக்காது. ஆனால் அவர் தேவனோடு இருந்துதான் ஜெபித்து அந்த காரியத்தை செயல்படுத்துகிறார். அப்ப பாருங்கள், எதற்காக அவர் செயல்படுத்துகிறார் என்று நாம பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 16:33 ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் செய்ததை பார்க்கலும் அதிகமாய் செய்து வந்தான். அதுக்கு முன்பாக வேறொரு வசனத்தை நாம் பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 16:30 உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பாருங்கள், அவன் அதிக பொல்லாப்பை அங்கே செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆகாப் என்கிற மனுஷன், அவன் ஒரு ராஜா. அவர் என்ன பண்ணார்? இஸ்ரவேல் தேசத்தில் ராஜபாரியம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த இஸ்ரவேல் தேசத்தில் ராஜபாரியம் பண்ணி கொண்டிருந்த அந்த ராஜா என்ன பண்ணார் என்றால், மற்றவர்களை பார்க்கலும், இதற்கு முன்பாக ராஜ்யபாரியம் பண்ணினவர்களை பார்க்கலும் மகா பொல்லாப்பானது, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தானா. அப்ப தேவனுடைய பார்வையில் அவன் பொல்லாப்பாக வாழ்ந்தான். அப்ப நாம இதுக்கு முன்பு பார்ப்போம், தேவனுடைய பார்வையில் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நம்ம எப்படி நடக்க பண்ணுவார்? ஜீவனுள்ளோர் தேசத்தில் நடக்க பண்ணுவார். தேவன் ஜீவனுள்ள தேவன், நமக்காக ஜீவன் விட்டார் என்று நாம பார்க்கிறோம். அப்ப ஜீவன் விட்ட தேவன் ஜீவனுள்ள தேவன் தானே. அப்ப ஜீவனுள்ள தேவன் நம்மை என்ன பண்ணுவார்?
ஜீவனுள்ளோர் தேசத்தில் நடக்க பண்ணுகிற தேவன். ஆனால் இங்கே ஆகாப் என்ன பண்ணுகிறான்? அவன் மற்ற ராஜாக்களை விடவும் அதிக பொல்லாப்பானதை செய்தான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? அதான் நம்ம பார்த்தோம் 1 ராஜாக்கள் 16:33 ஆகாப் ஒரு விக்கிர தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கலும் அதிகமாய் செய்து வந்தான். அவன் ஒரு விக்கிரக தோப்பையே அங்கே வைத்திருந்தான். அப்ப ஒரு ராஜாவே ஒரு தேவன் விக்கிரகத்தை அருவருக்கிறவன், விக்கிரக ஆராதனையை அருவருக்கிறவன். அப்படி இருக்கும்போது அவன் அங்கே ஒரு விக்கிரக தோப்பையை செய்து வைத்திருக்கிறான். அவனே ஒரு விக்கிரக தோப்பை செய்து வைத்துக் கொண்டிருக்கும் போது அவனுடைய அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களும் எப்படியாகத்தான் வாழ்வார்கள்? அவர்களும் விக்கிரக தோப்பை தான் வைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப அந்த விக்கிரக தோப்பையே வைத்துக் கொண்டிருக்கிற அந்த தேசம் எப்படி இருக்கும்? ஒரு பாழாக்கப்பட்டதாக இருக்கும். ஏன்? விக்கிரக ஆவி நிறைந்ததாக இருக்கும். விக்கிரக ஆவி நிறைந்ததாக இருக்கும் போது அந்த தேசம் எப்படியாக இருக்கும்? பாவம் நிறைந்ததாக இருக்கும். பாவத்தின் வழியில் செல்லக்கூடிய அந்த அசுத்த ஆவிகளை வைத்துக் கொண்டு அந்த தேசத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறது. விக்கிரக தோப்பையே வைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த தேசம் எப்படி? ஒரு அசுத்த ஆவியால் நிரம்பி கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு எந்த ஆவியை தந்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை எப்படி நடத்துவார்? பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக நடத்துவார். ஆனால் விக்கிரக தோப்பையே வைத்திருக்கிற அந்த தேசத்தில் உள்ள ஆவிகள் எப்படி பாவத்தின் பாதையில் நடத்துகிறது அந்த தேசத்தை. அதனால்தான் எலியாவுக்கு கோபம் வருகிறது. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியை வைத்திருக்கிறதுனால் பரிசுத்த ஆவியினால் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்த ஆவியினால் தான் நாம் அந்த நிரப்புகிறோம். அப்படித்தான் அவர் எலியா ஆவியில் நிரம்பினவராக நடந்தார். அப்ப எவ்வளவு தூரம் நாம ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம ஆவியில் நிரப்பி பலத்தோடு நடப்போம். எவ்வளவு பாடுள்ள மனுஷர்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை அவர் பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவர் கம்பீரமாய் இந்த கெத்தாக நடந்தார், ஆவியில் நிரம்பி நடந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப நாமும் அதிகமாய் ஜெபிக்க ஜெபிக்க தேவனுடைய அபிஷேகமாய் ஆவியில் நிரம்ப நிரம்ப நாமும் எவ்வளவு பாடுள்ள மனுஷர்களாக இருந்தாலும் நாமும் எப்படி பலனுள்ளவர்களாக நடப்போம். யோவான் 16:8 நாம் பார்க்கும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யாரு? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது நம்மை எப்படியாக நடத்துகிறார்? பாவத்தை குறித்து நடத்துகிறார், பாவத்தை குறித்து உணர்த்துவார். நாம் அதை செய்யக்கூடாது. எந்த ஒரு மனுஷன் உணர்வடைகிறாரோ அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்று அர்த்தம். இப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவரை கண்டுபிடிப்பது? பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆளுக்குள்ள பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றீர்களா என்று நமக்கு கேட்பார்கள். அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றோம் என்றால் நாம எப்படியாக வாழ்வோம்? அந்த பாவத்தில் உணர்வடைவோம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறது. இப்ப ஏதாவது ஒண்ணு தீங்கான காரியத்தை நாம பார்க்கிறோம், இல்ல நமக்கு தெரிந்தவங்க என்ன சொல்ற ஏதாவது ஒரு காரியத்துக்கு நேராக திசை திருப்பும் போது அது பாவம் என்று நமக்கு உணர்த்தப்படும். இன்றைக்கு நாம பார்க்கும்போது அநேக வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணுகிறார்கள்? நாம இருக்கும் வரை நல்லா வாழ்வோம் என்று இந்த உலகத்துல அப்படிதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. இருக்கும் வரை நம்ம நல்லா வாழ்வோம், ஆடம்பரமாவோ வாழ்வோம், நிறைய பேரும் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அதனால்தான் பேசுகிறேன். வாலிப பிள்ளைகள்கிட்ட என்ன பண்ணுகிறாங்கன்னா அந்த பாவ பழக்கத்துக்கு அடிமையான பிள்ளைகள் என்ன பண்ணுகிறார்கள்? நல்ல பிள்ளைகளை பிரெயின் வாஷ் பண்றாங்க. எப்படி? நீ எப்படி வாழ்வா, இது இருக்கும் வரை நம்ம ஜாலியா வாழ்வோம், அது பாவம் கிடையாது அப்படின்னு அவங்க பாவ வாழ்க்கைக்கு திசை திருப்பி இஷ்டம் போல வாழ்க்கை வாழும்படியாக அங்கே அவர்களை நடத்தி செல்கிறார்கள். அதற்கப்புறம் இவங்களும் அந்த பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் எப்படி வாழ்க்கை இருக்கு? சீரழிந்து சின்ன பின்னமாக இருக்கிறது. இன்னைக்கு கூட நாம் ஒரு நியூஸ்ல பார்த்தோம், ஒரு பெண்மணி என்ன பண்றாங்களாம், வேலைக்கு போவாங்களாம். ஆனா அந்த மகளிர் உரிமை தொகை அந்த பணம் வந்ததும் என்ன பண்ணி இருக்கிறாங்க, அதை வாங்கிட்டு வீட்டுல அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுது காசை. காரணம் அவங்க ஒரு குடிக்கார பெண்மணி வேலைக்கு போறாங்க, திருமணம் ஆனவங்க தான் வேலைக்கு போறாங்க. காசு வந்ததும் குடிச்சு கும்மாளம் போடுவாங்களா, 2-3 நாள் எங்கேயாவது போயிடுவாங்களா, குடிச்சிட்டு எங்கேயாவது படுத்து கிடக்குறது. அப்ப பெண்கள் கூட இன்னைக்கு எந்த நிலைக்கு போய் இருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்ப அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, காசை வாங்கிட்டு வீட்டுல சண்டை போட்டு காசை வாங்கிட்டு போயிருக்காங்க. குடித்து விட்டு 2 நாளா காணோம். இவங்க அடிக்கடி இந்த அம்மா என்ன பண்ணுமா, போய் எங்கேயாவது குடிச்சு எங்கேயாவது படுத்துட்டு இருக்குமா, காணாம போகுமா, அதனால அதே போல நினைச்சாங்க. ஆனா இறந்து போய் கிடந்தாங்க. அதிகமாய் குடித்ததனால் அவர்கள் இறந்து போனார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப அந்த பாவத்தை குறித்து, அந்த குடிப்பழக்கம் பாவம், அந்த
அந்த அந்த ஆவி அசுத்த ஆவி அசைவாடி கொண்டிருக்கிறதுனால் அந்த பாவத்தை தூண்டி அவர்களை பாவத்துக்கு உட்படுத்துகிறது. அதே போல்தான் இருக்குமறை வாழ்வோம் என்று இன்னும் அநேகர் அப்படியாக கடந்த பிள்ளைகளை பாவ வாழ்க்கைக்கு கொண்டு செல்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார். ஒரு கட்டுப்பாட்டு ஆவி, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இப்படித்தான் வாழ வேண்டும், பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக வாழ வேண்டும் என்று கட்டுப்பாட்டு ஆவி. அப்ப அவர் பாவத்தை குறித்தும் நமக்கு முன்பாக அசைவாடுகிற பாவத்தை குறித்து நமக்கு உணர்த்துகிறார். இது தவறு, இது செய்யாதே, இது பேசாதே அப்படி என்று நீதியான வாழ்க்கை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார். இந்த உலகத்தில் உள்ள பாவ செயல்களை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் அங்கே விக்கிரக தோப்பையே வைத்திருக்கிறாங்க. அந்த இதை நாம பார்க்கும்போது அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பாவத்தின் வாழ்க்கைக்கு கடந்து சென்றதனால் அங்கே எலியா என்ன பண்ணுகிறார்? கருத்தோடு ஜெபிக்கிறார். நாம எதை குறித்து பார்க்க வந்தோம்? கருத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். அப்ப கருத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். கருத்தோடு ஜெபிக்கணும். எப்படியாக? நாம அந்த காரியத்துக்காக, ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம் என்றால் அதை நாம் தரித்திருந்து அதை குறித்தியே முழு சிந்தையோடு தேவனோடு நாம் முறையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நாம ஒரு தடவை ஜெபித்தேன், அது எனக்கு கிடைக்கும், அது கிடைக்கும் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் சில நேரங்கள் நமக்கு காலதாமதமாகும். அந்த காரியம் நமக்கு நிறைவேறுவதற்கு காலதாமதம் ஆகும் போது என்ன பண்ண வேண்டும் என்றால் அந்த காரியம் நிறைவேறும் வரை நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் கருத்தோடு ஜெபிக்கிறது. அதை குறித்தே நம்முடைய தியானங்களாக இருக்க வேண்டும். அந்த காரியம் நிறைவேறும் வரை தேவனை இடைவிடாமல் தேவனோடு ஜெபம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப நாம அந்த காரியத்தை குறித்து காரியம் நிறைவேறும் வரை இடைவிடாமல். அதே மாதிரி அவர் என்ன பண்ணுகிறார்? அந்த தேசத்தில் மழை பெய்யக்கூடாது என்று அங்கே ஜெபிக்க தொடங்குகிறார். தேசத்தில் எந்த ஆவி அசைவாடுகிறது? விக்கிரக தோப்பையை வைத்திருக்கிறதுனால், விக்கிரக ஆவி அசைவாடுகிறதுனால் பாவம் நிறைந்து வழிந்தோடுகிறது. பாவம் நிறைந்து அந்த தேசம் முழுவதும் பாவம் பெருகி போயிட்டு, அதனால் அவர் இந்த ஜனங்கள் பொல்லாத ஜனம், திருந்தாத ஜனம், அப்படியாக அவர் கோபம் கொண்டு என்ன பண்ணுகிறார்? அவர் ஜெபிக்கிறார் கருத்தோடு. இந்த தேசத்தில் மழை பெய்யக்கூடாது தேவனே, வானத்தை அடைத்து போடும். வானத்தையே அடைக்கிறதுக்காக அவர் கருத்தோடு ஜெபிக்கிறார். வானம் திறந்தாதென மழை பொழியும். அப்ப அந்த வானத்துக்கு பூட்டு போடுறாங்க. அப்ப உடனே இவர் கருத்தோடு ஜெபித்ததனால் தேவன் இவருடைய ஜெபத்தை கேட்கிறார். கேட்டு அவர் என்ன பண்ணுகிறார்? 3.5 வருடம், அதாவது 3 வருடமும் 6 மாதங்கள் அந்த தேசத்துல மழை பொழியவில்லை. அப்ப தேவன் எப்படியாக அந்த கருத்தான ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் பாருங்கள். ஒரு மனுஷன் சொன்னதே அவர் எப்படி, இந்த மனுஷன் எப்படி ஒரு தேசத்துல மழை பெய்யலைன்னா எவ்வளவு கஷ்டங்கள் வரும், பஞ்சம் வரும், தரித்திரம், வறுமை, காரியங்கள், இப்படியாக மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அப்ப மக்கள் மீது நன்மை செய்கிற தேவன், மக்கள் மீது நோக்கமா இருக்கிற தேவனே அப்ப அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறார். அப்ப ஏன் அந்த தேசம் பொல்லாப்பானதாக இருந்த போது இவர் கருத்தோடு ஜெபிக்க தொடங்கினார். தேவனே, இந்த ஜனம் திசை திரும்ப வேண்டும், இந்த ஜனம் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று ஜெபம் பண்ண போது தேவன் அதுக்கு பதிலை கொடுக்கிறார். எப்படி? வானத்தை அடைச்சிட்டார், தேவனே அடைச்சிட்டார். இவர் கேட்டது நிமித்தம் இவர் அப்ப அந்த வானத்தை அடைக்கிற ஜெபத்துக்காக எப்படி ஜெபித்திருப்பார்? ஒரு நாள் 2 நாள் அல்ல, அவர் தொடர்ச்சியா தேவனை நோக்கி கருத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்திருக்கிறார். அப்படியாக அங்கே வானம் அடைக்கப்பட்டது. அடுத்ததாக யாக்கோபு 5:18 நாம் மீண்டும் பார்க்கும்போது மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை புரிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அப்படியாக அங்க தேசத்துல பஞ்சம் தனிவித்தாடிச்சது. ஆகாப்பு மன்னனும் இதை உணர்கிறார். அப்படியாக தன்னை தாழ்த்தும் போது மீண்டும் அங்கே தேவன் யாருக்கு? எலியாவுக்கே கட்டளை இடுகிறார். நீ ஜெபம் பண்ணு. எதற்காக? மழைக்காக ஜெபம் பண்ணு தேவன் அங்கே திருப்பி சொல்கிறார். 3.5 வருடம் பஞ்சத்தால் விரித்தாடிய தேசம் அங்கே அழிவின் பாதைக்கு, அந்த ஜனங்கள் அழிவின் பாதைக்கு போன போது அங்கே ஆகாப் தன்னை தாழ்த்துகிறார். எந்த இடத்தில் தாழ்த்தப்படுகிறார்? அந்த பொல்லாத மனுஷன் அங்கே தன்னை தாழ்த்திய போது தேவன் அவனுக்காக இறங்குகிறார். அப்படியாக மீண்டும் எலியாவுக்கே தேவன் சொல்கிறார், நீ மழை பொழியும்படி நீ திருப்பி ஜெபத்தை ஏறடு. அங்க வானம் அடைக்கப்பட்டது. யார் நிமித்தம்? எலியாவின் ஜெபத்தின் நிமித்தம் அங்கே வானம் அடைக்கப்பட்டது. இப்போது அந்த வானத்தை, அந்த மழை பொழியாதவாறு வானம் அடைக்கப்பட்டது. அந்த மழை பொழிவதற்காக மீண்டும் அந்த வானம் திறக்கப்பட வேண்டும். அதற்காக திருப்பியும் யார் ஜெபம் ஏறெடுத்து வானம் அடைக்கப்பட்டதோ, மழை பொழியாதவாறு வானம் அடைக்கப்பட்டதோ, அவரையே திருப்பியும் ஜெபம் ஏறெடுக்க சொல்கிறார். பாருங்கள், அவர் திருப்பி ஜெபம் ஏறெடுக்கிறார். என்ன பண்ணுகிறார்? மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அப்ப திருப்பியும் அவர் விண்ணப்பம் ஏறெடுக்கிறார். தேவனை நோக்கி அவர் தரித்து ஜெபம் ஏறெடுக்கிறார்.
அப்படியாக வானம் அந்த 3.5 வருஷங்கள் வானம் மழை பொழியாதவர் அடைக்கப்பட்ட வானத்தை தேவன் திறக்கிறார். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த கருத்தான ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் பலனை கொண்டு வரும். ஆகையால் நாம் எப்போதும் கருத்தான ஜெபம் ஏறெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அரைகுறை ஜெபம் அதோ மற்றவங்க எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் ஒரு அரைகுறை ஜெபம் ஏறெடுத்தால் போதும் அப்படியாக நாம இருக்கக்கூடாது. நமக்காக பல ஜெபத்தாங்குதல் பண்ணி கொண்டிருந்தாலும் நாம அந்த காரியம் நிறைவேறும் வரை நாம என்ன பண்ண வேண்டும்? கருத்தோடு ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது அந்த தக்க பலனை அங்கே வானம் அவர் திருப்பி அங்க ஏறெடுத்த போது வானம் மழையை பொழிந்தது. அது பூமி தன் பலனை கொடுக்க தொடங்கினதா. அப்படியாக தேவன் நமக்காக அந்த பதிலை தரும்போது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த பலன் ஏற்படும். அந்த இத்தனை நாளும் நம்ம கஷ்டப்பட்டு ஜெபித்த ஜெபத்துக்கு திருப்பி என்ன வரும்? அங்க பலன் வெளிப்படும். அது ஒரு அங்கே மழை பொழிந்த போது பூமி தன் பலனை கொடுத்த போது தேசம் மகிழ்ச்சியை காண்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த பலன் தேவனிடமிருந்து வரும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும்? ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அங்கே கடந்து வருகிறது. ஆகையால் நாம் கருத்தோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம் எப்போதும் எப்படியாக இருக்க வேண்டும்? இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவனை துதிக்கிறது, ஆராதிக்கிறது, பாடுகிறது, இதுதான் கருத்தோடு ஜெபம். தேவனோடு தரித்திருந்து ஜெபிக்கிறது, அதான் கருத்தோடு. அதை குறித்தே கருத்தோடு நாம ஒரு கடமைக்காக ஒரு நம்முடைய வீட்டுல ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது, நம்முடைய குடும்பத்துல ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலை இருக்கும் போது நாம கண்டிப்பா கருத்தான ஜெபத்தை தான் ஏறெடுக்க வேண்டும். இல்ல எனக்கு நல்ல செழிப்போட இருக்கிறேன், எனக்கு ஏதோ சின்ன சின்ன குறைகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லல. ஆனா நாம எல்லாருமே பாடுள்ள எலியாவை போல் பாடுள்ள மனுஷர்களே போல் பாடுள்ளவர்களாகத்தான் அவர் இருந்தார். மனுஷர்கள் பாடுள்ளவர்கள். அப்ப அந்த பாடுள்ள மனுஷனை போல் தான் எலியாவும் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம எல்லாருமே பாடுகளின் மத்தியில் கடந்து செல்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கான ஜெபம் எந்த ஜெபம்? கருத்தான ஜெபம். அந்த கருத்தான ஜெபத்தை நாம் தினமும் ஏறெடுக்க வேண்டும். எவ்வளவு நேரங்கள் நமக்கு கிடைக்கிறதோ அந்த நேரங்களில் வாய்ப்பு நம்முடைய குடும்பத்தில் உருவாகும் போது நம்முடைய வீட்டின் அறையை பூட்ட வேண்டும். இதுதான் கருத்தான ஜெபம். கருத்தான ஜெபம் என்றால் நம்ம வீட்டு நிறைய போட்டு உள்ள இருந்து தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது தேவன் பார்த்து கொண்டிருப்பார். நான் ஜெபிக்கல அதெல்லாம் நமக்கு மத்தவங்க பார்க்க தேவையில்லை. நம்ம தேவனை நோக்கி ஏறெடுத்துக் கொண்டு உன்னுடைய வீட்டு நிறைய போட்டு அப்போது யாருக்கே தொந்தரவு இருக்காது. இல்லன்னா என்ன பண்ணுவாங்க? நாம 4 பேர் பார்க்கும்படி நம்ம குடும்பத்தில் உள்ள நபர்கள் பார்க்கும்படி ஜெபிக்க தொடங்குறோம் என்றால் அவர்கள் அதுக்கு கூப்பிடுவாங்க, இதுக்கு கூப்பிடுவாங்க. அப்படியாக நமக்கு தொந்தரவா இருக்கும். ஒரு முழு உள்ளமான ஒரு கருத்தான ஜெபம் அங்கே வராது. ஆகையால் நம்முடைய வீட்டு நிறைய பூட்ட வேண்டும். இப்ப யாருமே இல்ல வீட்டுல அப்படின்னு சூழ்நிலை வரும்போது வீட்டு நிறையை பூட்டி விட்டு நாம என்ன பண்ண வேண்டும்? அந்த ஒரு வீட்டின் அறைக்குள் இருந்து நாம் தேவனோடு அந்த கருத்தாக ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல. அந்த காரியம் நிறைவேறும் வரை, நேரம் கிடைக்கும் வரை. இப்ப நான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நான் ஜெபித்தேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல லீவு நாளாக இருக்கலாம், வேலைக்கு போகாமல் லீவு நாளாக இருக்கலாம். அந்த நேரம் என்ன பண்ண வேண்டும்? வீட்டு நிறையை பூட்ட வேண்டும். 1 மணி நேரம் நான் ஜெபித்தேன் என்று சொல்லக்கூடாது. அந்த நாள் நமக்கு இது வீட்டுல இருப்பதனால் வீட்டுல யாரும் இல்லை, தொந்தரவு இல்லை என்று நேரம் இருந்தது என்றால் 1 மணி நேரம் அல்ல, 2 மணி நேரம் அல்ல, 3 மணி நேரம் அல்ல, எவ்வளவு நேரம் உங்களால் ஜெபிக்க முடிகிறதோ அந்த நேரம் எல்லாம் தேவனை பாடி துதித்து அந்த விண்ணப்பத்தை நீங்கள் ஏறெடுக்கிறது தான் கருத்தான ஜெபம். அந்த கருத்தான ஜெபம் நம்முடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பா தேவை. எல்லாருமே பாடுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்ப பாடுகளில் இருந்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்றால், வெற்றியான வாழ்க்கையை காண வேண்டும் என்றால் நம்முடைய ஜெபம் கருத்தான ஜெபமாக இருக்க வேண்டும். இப்போதும் நாம் தன்னைத்தானே சோதித்து அறிந்த ஜெபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையில இருந்து இந்நேரம் வரை நாம் எப்படியாக நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருந்தது, தேவனை சார்ந்து இருந்தது. நம்முடைய வாழ்க்கை தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படியாக தேவனை சார்ந்திருந்தது? எலியா தேவனைத்தான் எல்லா விதத்திலும் சார்ந்திருந்தார். அவருக்கு தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்ட போதும் கூட அவருக்கு போஷிப்பு ஒரு குறைவையும் இன்றி நடந்தது. காரணம், எலியா தேவனை சார்ந்திருந்தார். அவருக்கு எந்த வருமானமும் சோர்ஸ் கிடையாது. போற இடத்தில் தேவன் ஒரு இடத்தில் எப்படியாவது ஆயத்தம் பண்ணி அவருடைய வாழ்க்கையை இது திருப்திகரமாக நடத்தினார். அதே போல் நாம் தேவனை எந்த அளவுக்கு சார்ந்திருந்தோம் என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போதும் எதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ அதில் நம்மை செவ்வைப்படுத்திக் கொள்வோமாக. இப்போதும் இப்போது கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மை திசை திருப்போம், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்தில் உமது பரிசுத்த ரத்தம் பாய்ந்து ஓடுவதாக, பரிசுத்த ரத்தத்தால் சரீரம் ஆண்டவரே புதிதாக்கப்படுவதாக, மறுரூபமாக்கப்படுவதாக, பரிசுத்தமாக்கப்படுவதாக, பலப்படுத்தப்படுவதாக, குடும்பங்களில் உமது ரத்தம் பாய்ந்து ஆண்டவரே குடும்பத்தில் பரிசுத்தமாக்கப்படுவதாக. ஹalleluya. ஸ்தோத்திரம். இப்போது தேவைகளுக்காக ஜெபம் பண்ணலாம். எல்லா தேவைகளுக்காக ஆண்டவரே இப்போது ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் பதிலை கட்டளையிட வேண்டியதை ஜெபிக்கிறோம். ஹalleluya. வாலிப பிள்ளைகளை உமது கரத்தில் கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உமது நித்திய ஜீவ பாதைக்கு நேராக திசை திருப்பி வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வசனங்களால் அவர்களை நிரப்புவீராக. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருமணத்துக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமணம் அவர்களுக்கு ஏற்ற வரங்களை நீர் ஆயத்தம் பண்ணுவீராக. குடும்பங்களை பொருளாதார ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவீராக. உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வெளிப்படுத்தி நடத்துவீராக. ஆண்டவரே சரீர பலவீனங்களை எல்லாம் நீக்கி போட்டு சரீரங்களை ஆண்டவரே பலத்தோடு ஆவியின் பலத்தோடு ஒவ்வொருவரையும் நீர் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சமாதான பிரபு சமாதானத்தை குடும்பத்தில் கட்டளையிடுங்க. பிரிந்த குடும்பங்களை உமது கருத்தில் கொடுக்கிறோம். பிரிந்த குடும்பங்கள் இணையும்படியாக ஆண்டவரே உங்களுடைய நித்திய ஜீவ பாதையில் கடந்து செல்லும்படியாக அவர்களை வழிநடத்துவீராக. துணையாளன் அவர்களுக்கு துணை நிற்பீராக. அதே போல ஆண்டவரே சிறு பிள்ளைகளை உமது கருத்தில் கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் படிப்புகளுக்கு ஏற்ற படிப்பை நீர் அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. வருஷத்தை உங்களுடைய நன்மைகளால் முடிசூட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய நன்மைகளால் குடும்பங்களை திருப்திப்படுத்துவீராக. குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற குடும்பங்களை உமது கருத்தில் கொடுக்கிறோம். அவர்கள் குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டும் வெளியே வரும்படி உதவி பண்ணுவீராக. ஒரு ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிடுங்க. குடும்பங்களில் ஆண்டவரே நித்திய ஜீவ பாதைக்கு நேராக திசை திருப்புங்க. ரட்சிப்பை கட்டளையிடுங்க. ஒவ்வொரு ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்துக் கொள்ள உதவி பண்ணுங்க. குடும்பங்களில் கிறிஸ்துவின் வல்லமையும் ரட்சிப்பும் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க ஆண்டவரே. தொலை தூரத்தில் இருக்கிற அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களை வழி நடத்துங்க. அவர்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க. அவர்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு கொள்ள உதவி பண்ணுங்க ஆண்டவரே. துணையாளன் அவர்களுக்கு துணை நில்லுங்க. எப்படியாக அதை மீண்டு வெளியே வர வேண்டும் என்பதற்கான ஒரு ஆலோசனைகளை அவர்களுக்கு கொடுப்பீராக. ஆலோசனைகளை கர்த்தர் நீர் கரம் பிடித்து வழி நடத்தும் ஆண்டவரே. உமது பிரசன்ன கிருபை சமாதானமும் இரவும் பகலும் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும் ஆண்டவரே. மேக ஸ்தம்பத்தாலும் ஆண்டவரே இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் இஸ்ரவேல் ஜனங்களை நீர் வழி நடத்தினீர். அப்படியாக இப்போது இவர்கள் யாவரையும் நீர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மகிமைப்படுத்தும் பாதுகாத்துகளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். வந்து தன்னுடைய குழந்தைக்கு ஆபத்து வர்றது மாதிரி ஒரு கனவு பார்த்திருக்கிறா. இது அவ பார்க்கிற கனவுகள் பலதும் நடந்திருக்கு, அது எனக்கு தெரியும். அதனால வந்து நமக்கு இதுதான் தரிசனங்கள், முன் ஆபத்துகளை வருகிற ஆபத்துகளை முன்னாடி தெரிவிக்கிறது. அப்ப இது வந்து நம்ம ஆவியில ஜபிக்க ஜபிக்கதான் நமக்கு இந்த முன்னானவற்றை நமக்கு தெரியப்படுத்துவார். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு ஆபத்து என்று 2 தடவை பார்த்ததாக அவ பார்த்ததுனால அந்த குழந்தைய தேவன் பாதுகாக்க வேண்டும். அவங்க குடும்பத்துல பொல்லாத அந்தகார கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுனாலதான் ஏன குடும்பம் முற்றிலும் ரட்சிப்புக்குள்ள வரல. இவன் மட்டும்தான் அந்த குடும்பத்துல ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறான். மற்றவங்க எல்லாமே ரட்சிப்பின் பாதையில் வராதவர்கள். ஆகையினால் அங்கே அந்தகாரம் அந்த இருளாக இருப்பதனால் அவங்க குடும்பத்துல இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்னால குடும்பத்துல இறந்து போயிருக்கிறாங்க. அதனால அது மாதிரி ஆபத்துகள், அது அந்தகார கிரியையினால் ஏற்படுகிற வெளிப்பாடு. ஆகையினால் இந்த குழந்தைக்கு பாதுகாப்புக்காக நாம இப்ப ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த குழந்தையை உமது கருத்தில் கொடுக்கிறோம். இந்த குழந்தைக்கு ஆண்டவரே எந்த தீங்கும் பொல்லாப்புகளும் நேரிடாதவாறு ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே உமது ரத்தத்தால் அந்த குடும்பத்தை மூடி மறைத்துக் கொள்வீங்க. ஆண்டவரே அந்த சாபத்தினாலோ பாவத்தினாலோ எந்த விதத்தினால் ஏற்பட்ட ஒரு அந்தகார இருளாக இருந்தாலும் அந்த குடும்பத்தை விட்டு ஆண்டவரே அதை நீக்கி போட வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தையை உமது கருத்தில் கொடுக்கிறோம். குழந்தைக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பை நீர் கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவனாகும் போதும் ஆண்டவரே உமது வசனங்களால் குழந்தையை நிரப்பி ஆண்டவரே உமக்காக அந்த பிள்ளையை நீர் வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஆவியின் பலத்தால் நிரப்பி அந்த குழந்தையை நீர் வழி நடத்துவீராக. மகிமைப்படுத்தும் பாதுகாத்துக் கொள்ளும். குழந்தையை ஆசீர்வதி. குழந்தை குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்போது நாம் யாவரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.